இப்போ நம்ம இந்த வீடியோ பேசியிருக்கிற நேரம் ஆனால் முதல்லயே கொடுத்துருக்கணும். நேற்று இரவே அது வந்தபொழுது சடன்னு இந்த தமிழ் சினிமாவில் இருக்கிற அத்தனை சங்கங்கள், அத்தனை யூனியன்கள், அத்தனை சமூக காவலர்கள், அத்தனை குரல் கொடுப்பவர்கள், அப்புறம் சினிமாவுக்கு எதிராக ஒன்று நடந்ததுன்னா நாங்கள் போர்க்கொடி தூக்கம்னு சொல்றவங்கலாம் கண்டிப்பாக எடுத்து இதுக்கு இது பண்ணியிருக்கோம். அவங்கெல்லாம் மௌனமாக இருந்துட்டு சிவகார்த்திகேயன் தான் முதல்ல போட்ட ஒரு பதிவுன்னு நினைக்கிறேன். இது நல்லது கிடையாதுங்க, இது சரியான இதுவும் கிடையாது, அவ்வளோ பெரிய உழைப்புன்னு. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல எக்ஸ் வலைதளத்தை போட்டுருக்காங்க. இப்போ அறிக்கையாக வந்துகிட்டு இருக்குது, அந்த சங்கங்கள் அறிக்கையாக வந்துட்டு இருக்கு. ஏன் இவங்க அந்த நேரத்தில் தயங்கி இருந்தாங்க? அந்த நேரத்தில் ஏன்? ஏன்னா மற்றவர் நீங்கள் இப்போ மீடியா, சோசியல் மீடியா உள்ளங்கையிலேயே இருக்குது. நீங்கள் ஒரு எக்ஸ் வலைதளத்தை போய் ஒரு 10 வார்த்தை டப்புன்னு அடிச்சு போட்டீங்கன்னா அது வைரல் ஆகும்ல. இன்னைக்கு இருக்கிற பெரிய நடிகர்லாம் கூட அதை பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல அப்படின்னா விஜய் அரசியல்வாதி ஆயிட்டாருன்ற ஒரு விஷயமா, இல்ல விஜய் அரசியல்வாதி ஆகிட்டால மற்ற கட்சியினர் கோபம் நமக்கு வந்துடும் அப்படின்றதுக்காக நீங்க பயந்துட்டீங்களா? எதுவும் தெரியல. இந்த விஷயத்துல நீங்க விஜய் அரசியல்வாதி, அப்புறம் தவேகா தலைவர், அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு அவர் ஒரு நடிகர், அவர் நடித்த கடைசி படம் அது ஒரு பெரிய பட்ஜெட் படம். அந்த படத்தின் மீதான ஒரு அழுத்தம் இருக்கிறது. அதை தூக்கி ஒரு இணையத்துல ஒருத்தர் தூக்கி போடுறான்னா அது எவ்வளவு பெரிய ஒரு யார் போட்டாங்க என்ன போட்டாங்கன்னு நம்ம இனிமேல் கண்டுபிடிக்க போறாங்க. அது வந்ததே தவறு. அதை தயவு செய்து டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, அப்படி டவுன்லோட் பண்ணீங்கன்னா, ஷேர் பண்ணீங்கன்னா உங்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை இங்க இருக்கிற சங்கங்கள் சொல்லியிருக்கணும்.